வணக்கம் மக்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தேங்காய்பட்டினம் ஃபிஷிங் ஹார்பர் அந்த மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏலம் போடுறதை நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே மீன்கள் எல்லாமே சுற்றி பார்க்கலாம், ஏலத்தில் மீன் வாங்கலாம். 2400 2400 2400 2400 ஏங்க சார் 2400 அப்படியே கரையிலேயே வலையை போட்டு மீன்கள் இழுத்து எடுப்பாங்க. அப்படியே நாம் இப்போ போயிட்டு இருக்கிறது தான் தேங்காய்பட்டினம் ஃபிஷிங் ஹார்பர். அந்த மீன்பிடி துறைமுகத்தில் வந்துட்டு டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா 5:30 மணிலேருந்து அந்த மீன்கள் வந்துட்டே தான் இருக்கும். அதை காலையிலேயே மீன்கள் இங்கே டைரெக்டாகவே வாங்கிட்டு போவாங்க. ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு தான் பல இடங்களில் பல வியாபாரிகள் விற்பாங்க. அது இல்லாமல் பொதுமக்களுமே நிறைய இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே மீன்கள் வாங்கிட்டு போவாங்க. நம்ம அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இந்த தேங்காய்பட்டினம் ஃபிஷிங் ஹார்பருக்கு எப்படின்னா, நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னா 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. பைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் கிடையாது, நீங்கள் டைரெக்டாகவே உள்ளே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க் பண்ணிட்டு லெஃப்ட்டில் நடந்து போனோம் அப்படின்னா அந்த பீச் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா மீன்கள் வலை போட்டு காலையில் பிடிப்பாங்க. ஸோ அது நீங்கள் 8 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த கரம்பிடி மீன் வலை இழுக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாம் அங்கே உள்ள ஹார்பருக்கு உள்ளே போயிடலாம். இந்த ஹார்பருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மீன்கள் ஏலம் போடுவாங்க. ஸோ ஏலம் போடுறதையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க, அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் லெஃப்ட் சைட் ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டியாக இருக்கும். நம்ம வண்டி பார்க் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனெல்லாம் வாங்குறதுக்கான அந்த தெர்மோகோல் பாக்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஐஸ் எல்லாம் இங்கேயுமே நீங்கள் க்ரஷ் பண்ண ஐஸ் எல்லாமே கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், செம்ம க்ரௌடாக வண்டி ஃபுல்லாகவே எல்லா பக்கமுமே நிற்கிது. இங்கே நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஐஸ் எல்லாம் இந்த லாரியில் க்ரஷ் பண்ணி உள்ளே கொடுத்துட்ருப்பாங்க. அப்படியே நம்ம உள்ளே போனோன்னா அந்த மீன்கள் ஏலம் போகிற இடத்த பார்க்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய வியாபாரிகள் அந்த பெரிய போட்லேருந்து வர மீனை அவங்க லாரியில் ஏற்றி கொண்டு போவாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிகள் அந்த போட்டில் கொண்டு வர மீன்கள் எல்லாமே அங்கே ஏலம் போட்டு நார்மலாக போகிற மக்களும் வாங்குவாங்க. அது இல்லாமல் வியாபாரிகளுமே இங்கேருந்து வாங்கிக்குவாங்க.
நான் போனது ஒரு சனிக்கிழமை காலையில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். மீன்களுமே போட்டில் எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருந்துச்சு. அது நெத்திலி மீன், சாலை மீன், அது இல்லாமல் கொளியால மீன், அப்புறம் வேறு நிறைய மீன்கள் எனக்கு பேரே தெரில. இந்த நிற்கிற எல்லா போட்லேயுமே நிறைய மீன்கள் வந்து இறக்கிட்டே இருக்காங்க. இங்கேருந்து கொண்டு வர மீன்கள் அப்படியே போயிட்டு நேராக அந்த ஏலம் போட்டு அங்கேருந்து மக்கள் வாங்கிட்டு போகிறதுக்கு வசதியாக வச்சிருக்காங்க. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபுல்லாகவே மீன்களாக வந்து இறங்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் பார்க்குறப்ப நிறைய போட்டுகள் வரவும் செய்யும், இங்கேருந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த போட் இங்கே நிறைய பாக்ஸ் ஃபுல்லாகவே நிறைய மீன்களாக இருக்குது. எல்லாமே நெத்திலி மீனாக இருக்குது. இப்போ என்ன சீசன் தெரில, பட் ஆனால் அந்த நெத்திலி மீன் நிறைய பேர் வச்சுருக்கிறத பார்த்தேன். கொஞ்சம் பேர் கனவை மீன் வச்சுருந்தாங்க. ஸோ பெரிய சைஸ் கனவை. ஸோ இந்த போட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த போட் எல்லாமே டெய்லி காலையில் போயிட்டு அப்படியே மீன் பிடிச்சிட்டு வர்றது, இல்லை நைட்டில் போயிட்டு வர்றது. மற்ற மாதிரியான அந்த பெரிய போட்டுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு உள்ளே போய் பெருசாக மீன்கள் எல்லாமே பிடிச்சிட்டு வருவாங்க. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன்களாக தான் நிறைய பிடிச்சிட்டு வருவாங்க. இப்போ இந்த போட்டில் கொண்டது எல்லாமே பேஸ்கெட்டில் எடுத்து அது வந்துட்டு ஏலத்துக்கு போகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த தேங்காய்பட்டினம் போட் எல்லாமே உள்ளே வர அந்த என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் அந்த கடலில் உள்ள மீன் அந்த போட் எல்லாமே உள்ளே வரும். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. எக்கச்சக்கமான போட்டு வரதும் போகிறதுமா இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாத்தி மீன். ஆனால் எல்லாமே பார்க்குற கெட்டு போன மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே இந்த கோழிக்கு தீவனமாக போகிற மாதிரியான கிளாத்தி மீன் இதெல்லாம். ஸோ ஒவ்வொரு டைம்லையுமே நிறைய மீன்கள் வித்தியாசமாக கிடைக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆள் கூட்டமாக தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கொளியால மீன், அயல மீன், அந்த மாதிரி இதெல்லாமே நெத்திலி மீன். அங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன்களெல்லாம் வாங்கினீங்கன்னா வெட்டி தரது, கட் பண்ணி தரதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எப்படி கட் பண்ணணுமோ அது மாதிரி கட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அவர் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சூர மீன். அது இது மாதிரியே பக்கத்தில் நிறைய பேர் மீன் கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மீனை வாங்கிட்டு அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம். அவர் இந்த சூர மீனை ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த வியாபாரிகளுமே அங்கேருந்து வாங்கிட்டு இங்கேருந்து அவங்க தனித்தனியாக வண்டியில் எடுத்து கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் என்ன மீன் வாங்கணுன்னே தெரியாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அங்கே பார்க்குறப்போ. $300, $400, $300, $300, $300, $300, $300,
3000 ரூபாய் 700 ரூபாய் 700 ரூபாய் 700 ரூபாய் 700 ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் 100 2100 2100 2100 200 2200 2200 2200 300 2300 2300 2300 கூட்டியுண்டா 1700 ரூபா 1700 1450 கூட்டி 1450 கூட்டிடா 2000 வேண்டியா ரெண்டாயிரத்தி நானூறு ஏங்க சாராய் 2400 கண்டா எக்கச்சக்கமான கூட்டம் மக்கள் வந்துட்டு மீன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நானுமே எனக்கு தேவையானதை வாங்கிட்டேன். இந்த கூட்டத்தில் போய் வாங்குறது எங்கே என்ன நடக்குன்னே தெரில. ஏன்னா அந்த ஒவ்வொரு குரூப்லேயுமே நிறைய மீன்கள் ஏலம் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த இடத்துல போகும்னு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம ரைட் சைடில் சொன்னேன்ல, உள்ளே வந்துட்டு பெரிய வியாபாரிகள் அவங்க எல்லாம் இதில் லாரியில் கண்டெய்னரில் ஏற்றிட்டு போவாங்க. ஸோ அதுக்கான மீன்கள் இங்கே ஃபுல்லாகவே அந்த இடத்துல இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே இருக்கும். ஸோ இதுதான் அந்த தேங்காய்பட்டினம் ஃபிஷிங் ஹார்பரோட என்ட்ரி. அப்புறம் அந்த போட்டுகள் பார்க்க ரொம்ப நேரம் நல்லா தான் இருந்துச்சு. நானும் நின்று பார்த்துட்டே தான் இருந்தேன். இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பி அந்த ஆர்ச் பக்கத்தில் இருக்கிற அந்த என்ட்ரி பக்கத்துலேயே இருந்துட்டு பீச் இருக்கும். ஸோ அந்த பீச்சில் வந்துட்டு காலையிலே மீன் வந்து கரம்படி மீன் கரையிலேயே அந்த வலையை போட்டு மீன் எடுப்பாங்கள்ல. ஸோ அந்த மீனை வந்து பிடிக்கிறத நம்ம போய் பார்க்கலாம். நான் போன டைமில் இருக்கான்னு தெரியல. ஸோ உள்ளே போய் பார்த்தா தெரியும். சில நேரம் மீன் இழுத்துட்ருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அவங்க எல்லாம் ஒரு பாட்டெலாம் பாடி இழுப்பாங்க. நம்ம போகிற டைமில் அது இழுத்துட்டாங்களா இல்லை இனிமேல் தான் இழுக்க போகிறாங்களான்னு தெரியல. இங்கேருந்து பார்க்குறப்ப எதுவுமே தூரத்தில் தெரியல. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த தேங்காய்பட்டினம் பீச். அவங்க இழுத்து முடிச்சுட்டு அந்த மீனை ஃபுல்லாக மேலே எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் அந்த இவ்வளோ மீன் எடுத்திருக்காங்க இன்னைக்கு. இங்கேருந்து அதை தனித்தனியாக பிரிச்சுட்டு அதே மாதிரி அங்கே ஏலத்துக்கு கொண்டு போயிடுவாங்க.
ஸோ இதுதான் அந்த தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம், அப்புறம் தேங்காய்பட்டினம் கடல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஜாக்சன்.